மரப்பாச்சி வழங்கும் இந்த நாடகத்துக்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்களது வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு மீண்டும் ஒரு முறை பாலினம், பாலியல்பு, பாலிச்சை தொடர்பான விவாதங்களுக்கு இட்டு செல்கிற ஒரு நாடகமாக இதனை தயாரித்திருக்கிறோம். இந்த விஷயங்கள் இன்னைக்கு இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் பெற்றதாக எனக்கு தெரிகிறது. ஒன்று நமக்கு கிடைத்த ரொம்ப குறுகிய காலம் குற்றவாளிகள் இல்லை என்று டெல்லி ஹைகோர்ட்னால அறிவிக்கப்பட்ட தீர்ப்பு, அதனை மறு வாசிப்பு செய்து மீண்டும் ஒரு முறை அவர்களை குற்றவாளிகளாக ஆக்கிய தருணம். இந்த ரெண்டுக்கு நடுவுல பல பேர் வெளியில தங்களுடைய செக்ஷுவல் ஐடென்டிட்டி தொடர்பான விஷயங்களை எல்லாம் பேசி இருக்கிறார்கள். வெளியில நிறைய விவாதங்களுக்கு வந்திருக்கு. அத்தனை பேருக்கும் இப்ப நம்ம குற்றவாளியா இல்லையாங்கிற பிரச்சனை இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தினம் இன்னைக்கு பேப்பர் பார்த்தவங்களுக்கு கூட தெரியும், ஒரு ஆண்டில் 100 நாட்களாகவாது புடவை கட்டி நாங்க இந்திய பண்பாட்டை காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம் உறுதி எடுத்துட்டு இருக்காங்க. அது இந்த மாதிரியான ஒரு பக்கம் வன்முறையாகவும், இன்னொரு பக்கம் ஒழுக்கம் என்ற பெயரில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பண்பாடு என்ற பெயரில் திணிக்கப்படக்கூடிய விதங்களும் பெருகி கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல நமக்கு ஒரு விவாதத்தை கிளப்புகிற ஒரு புள்ளியாக இதனை வச்சிருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரு சட்டத்துக்குள்ள இப்படிதான் வாழணும் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் நிஜமான வாழ்க்கையா? நிஜ வாழ்க்கையில வாழற மற்ற அத்தனை பேருடைய இருப்பும் இதனால கேள்வி கேட்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை ஒரு துவக்க புள்ளியாக வைக்கிற முயற்சி தான் இது. இதனுடைய ஆரம்ப கட்ட அடிப்படையான தரவுகள் அத்தனையும் நிஜ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்களுடைய வாழ்க்கை பற்றிய அவர்களே குறிப்பிட்ட விஷயங்களை ஆவணப்படுத்தியது. அவ்வேலையை செய்தது பெங்களூரை சேர்ந்த சுனில் மோகன் அவர்களும் சுமதி மூர்த்தி அவர்களும் இன்னைக்கு நம்ம நாடகத்தை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்க எடுத்த அந்த வீடியோ டாக்குமெண்டேஷன் அடிப்படையில ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு ஒரு ஒர்க் ஷாப்பாக எந்தெந்த கதைகளை எந்தெந்த பார்வையில நம்ம எடுக்கலாம், என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒர்க் ஷாப் பண்ணி அவற்றை ஒரு நரேட்டிவ் ஸ்ட்ரக்சராக அதற்கான ஒரு வடிவத்தை எங்களுக்கு அளித்தது பிரேமா ரேவதி அவர்கள். அந்த ஸ்கிரிப்டின் அடிப்படையில தான் மரப்பாச்சி குழு தங்களுடைய பங்களிப்பையும் சேர்த்து உங்க மத்தியில இந்த நாடகத்தை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு வகையில ஒரு திறந்த மனதோடு நம்மை பற்றியே யோசிப்பதற்கான ஒரு தருணத்தை இந்த நாடகம் தரும் என்று நம்புகின்றோம். இந்த நாடகத்திற்கான எப்பவும் போல இந்த நாடகம் ஸ்பேசஸ் அரங்கம் என்பது ஒரு 2வது வீடாக நாடகத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு 2 ஆண்டுகளாக புதிய நாடகங்கள் தயாரிக்காமல் இருந்த எனக்கு இந்த மேடையில மீண்டும் ஒரு நாடகம் அரங்கேறுவது என்பது ரொம்ப மகிழ்ச்சியை தருகின்றது. சதானந்த் அவர்களுக்கு எங்களது மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாடகத்துல இன்னொரு சிறப்பு, திருமிகு மீனா சுவாமிநாதன் அவர்களும் நானும் சேர்ந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் மௌனக்குரல் என்ற நாடக குழுவின் மூலமாக இயங்கி கொண்டு வந்தோம். அவர் அளித்த நன்கொடையின் பேர்ல 6 ஒளி விளக்குகள் இங்கு இன்றைக்கு அரங்கேற்றம் செய்யப்படுகின்றன. அதோடு சேர்ந்து பாஸ்கராசோட விளக்குகளையும் பாஸ்கர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். இந்த விளக்குகள் இங்க ஸ்பேசஸ்ல இருக்கும். இங்க நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பொழுது அந்த விளக்குகள் வேண்டும் என்றால் அவர்கள் மரப்பாச்சியோ பாஸ்கரையோ கேட்டாங்கன்னா அந்த விளக்குகள் பயன்படுத்திக் கொள்வதற்கு தக்கனவாறு மிக குறைந்த அடிப்படையான செலவுகளை மட்டும் செய்தால் அதுல வரணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான இடங்கள் அனுமதி கேட்க வேண்டிய தேவை இல்லாமல், தணிக்கை பற்றிய பயம் இல்லாமல் நம்ம பேசக்கூடிய விஷயத்தை பேசுவதற்கான ஒரு வெளியும் அது ஸ்தூலமான ஒரு இடமும் அந்த மாதிரி இடங்கள் அருகிக்கொண்டே வருகிற நேரத்தில் அதோட மதிப்பை உணர்ந்து அதை மேலும் மேலும் வலுப்படுத்துவதற்கு இங்கு பண்பாட்டு தளத்தில் வேலை செய்கிற எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாடகத்தை செய்ய முடியுமா செய்யணுமா என்ற பல தயக்கங்களுக்கு பதில் சொன்னது பெங்களூரை சேர்ந்த லெஸ்பிக் குழுவில் இருந்த தீபு என்பது ஒரு கடந்த காலம். இதே மேடையில மியூசிக்கல் சேர் என்ற நிகழ்ச்சியை சென்னை பார்த்தறியாத பிரைட் தொடக்கங்களின் போது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், 5-6 வருஷம் முன்னாடி 2010ல் இந்த மேடையில தீபு நடித்தார். பெங்களூரை விட்டு அவர் கேரளாவுக்கு வாழ சென்றார். ஆனால் வாழ்க்கையின் நெருக்குதல்கள் உந்தித்தள்ள
தன்னுடைய வாழ்க்கையை தானே முடித்து கொண்டார். இப்ப அந்த மாதிரியான கதைகள் வந்து நமக்கு நிறைய இருக்கு. நான் நினைக்கிறேன் நிச்சயமாக தீபுவை ஒரு நடிகனாக பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கனவாக இருந்தது. அவர் ஒரு FPM-ஆக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார், அதில் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தார். இந்த நாடக நிகழ்வை அவருக்கு அஞ்சலியாக்கி உங்கள் மத்தியிலே வழங்குகின்றோம். மரப்பாச்சி வழங்கும் நாங்க ரெடி.